ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பிக் பாஸில் வந்து எவிக்ட் ஆகக்கூடிய ரெண்டு நபர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரம்யா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வியானா. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வாரத்துக்கான எவிக்ஷனில் எவிக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் ரம்யா வந்து பல வாரமாக வந்து வெளியே போக வேண்டியது. பட் அவங்க ஓட்டிங்ஸா இல்லை என்ன ரீசன் தெரியல, அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க. பட் இந்த ஒரு வழியாக இந்த வாரம் வந்து வெளியே போகிறாங்க. லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கிட்டே டைரெக்டாக சொன்னாங்க, நான் வந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த. பட் அதுக்கப்புறம் கூட இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி திரும்ப வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கிட்டேயுமே சாரி கேட்டாங்க. அதுபோல் பிக் பாஸ் கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டு திரும்ப இந்த வாரம் வந்து கண்டினியூ ஆனாங்க. பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸ் அடிப்படை பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ரம்யா ரொம்ப லோவாக இருந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த வாரம் வெளியே போகிறாங்க. அதே நேரத்தில் வியானா அவங்களுமே வந்து ஓட்டிங்ஸ் அடிப்படை பார்க்கும்போது ரம்யாவுக்கும் வியானாவுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு காரணங்களால் அவங்களும் வெளியே போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. வியானா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு டாப் ஃபைவ்ல வர கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட சுய ரூபங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அவங்க எப்படிப்பட்ட நபர், இந்த மாதிரி கேம் விளாடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு வழியாக மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து இந்த வாரம் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியே போகக்கூடிய நபராக ரம்யா, வியானா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. கரெக்டான நபர்கள் தானா, இல்லை இவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது போயிருக்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டு நபர்களோட பேரை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.